அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் முழு தேர்வுக்கான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இயல் 1, 2, 3 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 அடுத்து 7, 8, 9 மொத்தம் 3 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா முழு தேர்வு. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் சேனலில் வந்து இந்த கொஷின் இருக்குது, வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் அடிப்படை நாலேஜ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோமுகி என்பதன் பற்றிய பொருள் பற்றி சரியான கூற்று என்ன அப்படின்னா, மணிப்பல்லவ தீவில் பூக்கள் நிறைந்து விளங்கும் பொய்கைக்கு பெயர் வந்து கோமுகி. கோ அப்படின்னா பசு, முகி என்றால் முகம். ஓகேங்களா? பசுவின் முகம் போன்று அமைந்துள்ள இருப்பதால் இந்த பொய்கை கோமுகி என பெயர் பெற்றது. கோமுகி பற்றி மணிமேகலிடம் எடுத்து கூறியது யார் அப்படின்னா தீவத்திலகை அப்படின்றவங்க கூறியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? அனைத்துமே வந்து சரி. அடுத்தது சரியான தேர்வு. அதாவது நற்றிணை பாம்பு குறுந்தொகை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுந்தொகை அப்படின்றத என்னென்னு சொல்லுவோம்? முதலை அப்படின்ற வார்த்தை வந்து குறிப்பிடும். ஓகேங்களா? அடுத்து பின்வருவனற்றுள் எவற்றை சிறந்த அணிகலன்களாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அதாவது பணிவும் இன்சொல்லும் தான் சிறந்த அணிகலன்கள். ஓகேங்களா? அடுத்தது இடைச்சொல் கண்டறிக. இடைச்சொல் அப்படின்னா என்னது? மற்று அப்படின்றதான் வந்து இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 மாத்திரை அளவு பெற்ற உயிர்மை நெடில் எழுத்துக்கள் எத்தனை? அதாவது 2 மாத்திரை அளவு பெற்ற உயிர்மை நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 126 எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து சொல்லின் முதலில் வரும் எழுத்து அல்லாதது எது? சொல்லின் முதலில் வரும் எழுத்து அல்லாதது எதுனா ரா அப்படின்ற எழுத்து வந்து சொல்லின் முதலில் வராது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரா, இந்த ரா வராது. அடுத்து பார்த்திங்கன்னா நா, இந்த நா, அடுத்து இந்த நா வராது. அதுக்கப்புறம் இந்த நா வரும். இந்த 2 நா மட்டும் வராது. அடுத்து பார்த்திங்கன்னா லா, லா, லா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா டா, இதெல்லாம் வந்து எழுத்தில் முதல்ல வராத எழுத்துக்கள். ஓகேங்களா? கீழ்கணும் சொற்களில் மாத்திரை அளவினை கணக்கிட்டு தவறானதை கண்டெடுங்க. தவறானது எது அப்படின்னா தென்றல் அப்படின்றது தான் தவறானது. ஏன்னா தேவுக்கு வந்து 1 மாத்திரை, ராவுக்கு வந்து 1 மாத்திரை, மொத்தம் 2 மாத்திரைங்களா? இன்னும் இல்லை 2 அரை மாத்திரை. அப்போ மொத்தம் வந்து எத்தனை மாத்திரை ஆகுது? 3 மாத்திரையாவது. ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 மாத்திரை தான். ஸோ அது இப்போ இதுதான் சரியான தவறானது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்களாகும். அப்போ சங்க இலக்கியங்கள் என்பவை யாவை அப்படின்றத இதற்கான ஆன்சர். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் இது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது மூதுரையில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தவறானதை தேர்வு. திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். ரைட்டு. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. வேளாண்மை என்ற சொல் திருக்குறளிலும் கலித்தொகையிலும் இடம்பெற்றுள்ளது. ரைட்டு. திருக்குறள் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை எனும் வகையில் விளங்குகிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தை முதல் நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு, தை 2ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் நாள். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடலோடு விளையாடு அப்படின்ற ஒரு நாட்டுப்புற பாடல் இது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்கள் அப்படின்றதான் மீனவர்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா செல்வமாக இருக்கும். ஓகேங்களா? முழு நிலவு அவங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். கடல் அலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோழன் மாதிரி இருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குடையாக இருக்கும். இது கடல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம். ஓகேங்களா? அடுத்து பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி சரியானதை தேர்வு செய்க. அகர வரிசைப்படுத்தி சரியானதை தேர்வு செய்க அப்படின்னா கோ மேகதம், பவளம், மரகதம், முத்து, வைரம். ஸோ அந்த காக்கா அந்த வரிசையில் வந்து எழுதணும். ஓகே. 2023ஆம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் ஆண்டை கண்டறிக. 2023னா 2023 ப்ளஸ் எத்தனை 31 ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து 4/5/2054 தான் என்னது திருவள்ளுவர் ஆண்டு. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் வேண்டும் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா மனித நேயத்தை குறிப்பிடுகிறது. எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்றது சரியான சொற்றொடரை கண்டறிக. மனிதன், அதாவது பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, ஆனால் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சலீம் அலி, இந்திய பறவையலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று பாடியவர் யார்?
கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு அப்படின்னு பாடியவர் ஔவையார் தான். கீழ்கண்ட எதை நம்பி வாழக்கூடாது என்று மக்கள் கவிஞர் கூறுகிறார்? மற்றவர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது, மற்றவர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். கீழ்கணும் கூற்றுகளை ஆராய்க. தமிழன் கிளவியும் அதனார் அற்றே, தமிழன் கிளவியும் அதனார் அற்றே அப்படின்னா அது எதில் ஒரு நன்னூல்லையாக வரும்? கிடையாது. ஸோ இமில் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது கருணை ஆயின் சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் இதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழன் அப்படின்ற வார்த்தை எதில் வந்திருக்கும்? அப்பர் தேவாரத்தில் பாடிந்திருப்பார். ஓகேங்களா? அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. புத்தர் எந்த மன்னனுக்கு அறிவுரை கூறி உயிர்கொலையை தடுத்தார்? பிம்பிசாகரர். ஓகேங்களா? காதால் கேட்டு வாய்மொழியாக வழங்கப்பட்டு வரும் இலக்கியம் என்னது அப்படின்னா வாய்மொழி இலக்கியம். அடிக்கும் ப்ளஸ் அலை, அடிக்கும் ப்ளஸ் அலை அப்படின்னா என்னது? அடிக்கும் அலை. ஓகேங்களா? அடிக்கும் அலை. அடுத்து புல் என்பதனை குறிக்கும் சொல்லை, புல் அப்படின்னா என்னது அப்படின்னா பறவை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பறவை இருக்குல்ல, இது கடல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து 23வது கொஷின். பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? என் தோட்டத்தில் மலர்கள் மனம், என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. ஸோ இதில் பார்த்தீங்க ஆன்சர் எது அப்படின்னா பி த ஆன்சர். என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது. ஸோ இது பார்த்திங்கன்னா மனம் 2 சொல்லி 3 சொல்லி நான் வரணும். ஓகேங்களா? இதில் என்ன தவறு அப்படின்னா வீசினன்னு வராது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சொல்லி நான் வந்திருக்கேன். ஸோ என் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியது அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இரட்டை காப்பியங்கள் நிறையா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை, அளப்படையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கூற்று 1 சரிதான். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை, அளப்படையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இது வரும். அப்போ கூற்று 1ம் 2ம் சரி. ஓகேங்களா? அடுத்து காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று பாராட்டியவர் யாருன்னா தந்தை பெரியார். பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? பள்ளியில் மதிய உணவு திட்டம் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். சத்துணவு திட்டம் அப்படின்னா பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள். ஓகேங்களா? குரட்பாவில் இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி சரியானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அரும்பயன் ஆயும் அறிவினா சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அப்படின்றதான் இது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து தேசிய அறிவியல் நாள் அனுசரிக்கும் தினம் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 28. ராமன் விளைவு கண்டுபிடித்த ஆண்டு 1928 பிப்ரவரி 28 அன்னைக்கு தான் சர் சி வி ராமன் அவர்கள் அவருடைய இதை வெளியிட்டிருப்பார். அதனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கு முதல் நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். அக்டோபர் 15 என்ன தினமாக கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய அக்டோபர் 15 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் மாணவர் தினமாக கொண்டாடுறோம். ஓகேங்களா? அக்டோபர் 15 மாணவர் தினம். ஜூலை 15 பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுவோம். நெய்தல் நிலத்திற்குரிய பூ, நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது அப்படின்னா தாளம்பூ. ஓகேங்களா? மணல் உள்ள பகுதிகளில் தான் தாளம்பூ செடி நல்லா வளரும். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னா எது? வாயுரை வாழ்த்து, திருக்குறளோடைய இன்னொரு பெயர் அது. ஓகேங்களா? அடுத்து இ காமர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இ காமர்ஸ் அப்படின்னா இணையதள வணிகம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே நிமிஷம் சாரி, இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஓகேங்களா? இ காமர்ஸ் அப்படின்றது மின்னணு வணிகம், இணையதள வணிகம் அப்படின்றது டக்கு ஞாபகம் வர மாட்டுது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாரதிதாசன் இயற்பெயர் சுபரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் சுபரத்தினம். ரைட்டு. புதுவையில் பிறந்தவர். இவர் கவிதையில் பெண் கல்வி, பகுத்தறிவு, பொது உடைமை, கைம்பெண் வருமானம் முதலான கருத்து பொருட்களை பாடல் பொருள்களாக பாடியுள்ளார். இவர் தேசிய கவி என்று போற்றப்படுகிறார். இருண்ட வீடு, சேரத்தாண்டம், தமிழச்சி முதலான நூல்களை இவர் இயற்றியுள்ளார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா?
ஸோ இவர் தேசிய கவி என்று அழைக்கப்படுவர் யார்? நம்ம புரட்சி கவிஞர் நம்ம பாரதி யார்? ஓகேங்களா. இருண்ட வீடு அப்படின்ற நூலெல்லாம் வந்து யார் எழுதியிருப்பா? அவர் தான் பாரதியார் தான் எழுதியிருப்பார். மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா தீவத்திலகை வந்து உதவி இருந்திருப்பாங்க. அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகி விடுவான் என்று கூறியவர் யார் அப்படின்னா முடியரசனுடைய பாடல் இது. ஓகேங்களா. ஸோ அந்த அவருடைய பாடலை வந்து கீழே லாஸ்ட் 2 லைன் கொடுத்துருப்பாங்க. அஞ்சாமை மிக்க வந்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் எழுதியிருப்பார். சந்து பிழையற்ற தொடரை எழுதுக. சந்து பிழையற்ற தொடர் அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் டி ஆன்சர் பாருங்கள். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. ஓகேங்களா. ஃபேஸ்புக் அப்படின்னா வந்து முகநூல், வாட்ஸ்அப் அப்படின்னா புலனம், ஆப்னா செயலி, இன்டர்நெட் அப்படின்னா என்னது? இணையம். உள்ளத்தால் உள்ளாலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோமினல். இக்குறட்பாவில் அமைந்துள்ள அடி எதுகை சொற்களை காண்க. அடி எதுகை சொற்கள். அடி எதுகை அப்படின்னா அதை வந்து எதில் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சப்போஸ் ஸ்கூல் புக்கில் எங்கேயாவது இருந்தால் அதை பற்றி கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஓகேங்களா. அடி எதுகை, அடி மோனை, அதாவது எதுகை மோனை அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரியும், ஆனால் அடி எதுகை அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரியலை. ஓகேங்களா. உள்ளத்தால் கள்ளத்தால் அப்படின்றது. ஓகேங்களா. யாவனர்கள் எதை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர்? யாவனர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொன் மிளகு ரெண்டையும், அதாவது பொன் மிளகு ஏற்றிட்டு வந்து பொண்ணை ஏற்றி வந்து மிளகை ஏற்றிட்டு போனாங்க. ஓகேங்களா. காந்தியடிகள் யாருடைய உரையை கேட்டு இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று ஆவல் உண்டாயிற்று என்று சொன்னார் அப்படின்னா உவேசா. 1937 தமிழகத்தில் வந்து மாநாடு நடைபெறும். ஓகேங்களா. அந்த மாநாட்டில் தமிழ் மாநாட்டில் காந்தியடிகள் வந்து தலைமை தாங்குவார். உவேசா வந்து வரவேற்பு உரை தலைவராக இருப்பார். பின்வரும் தவறான இணையை காண்க. மகாராஷ்டிரா மகர சங்கரந்தி. ஓகே. குஜராத்தில் வந்து உத்தராயன், பஞ்சாப் ரோரி, ராஜஸ்தானில் வந்து இது மகர சங்கரந்தியாக கிடையாது. ராஜஸ்தானில் என்ன கொண்டாடுவாங்க அப்படின்னா ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் வந்து உத்தராயன் அப்படின்ற பேரில் தான் அறுவடை திருவிழாவை கொண்டாடுவாங்க. கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை யாரை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா நம்ம வணிகர்களுடைய நடுநிலைத்தன்மையை குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. புதுமைகள் செய்த தேசமது பூமியின் கிழக்கு வாசலது எனும் பாடலில் வரி எந்த நூல் தொகுப்பில் இது இடம்பெற்றுள்ளது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராபாரதியின் கவிதைகள். தாராபாரதி தான் வந்து இந்த பாடலை பாடி இருந்திருப்பார். அவருடைய கவிதைகளில் தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். பாரதியார் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பாடியவர். கரெக்டு. தம் கவிதையின் வாயிலாக தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர். எட்டயபுரம் மன்னரால் 11 வயதில் பாரதி என வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் இவர். குயில், பாஞ்சாலி சபதம், இந்தியா, கண்ணன் பாட்டு முதலான நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 மட்டும் தான் சரி. ஏன் அப்படின்னா 1 வந்து நாட்டுப்பற்று மொழிப்பற்று மிக்க பாடல்களை பாடினான். ஓகேங்களா. தம் கவிதை வாயிலாக தமிழ் உணர்வையும் தனித்தமிழையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலர் பெருஞ்சித்திரனார். எட்டயபுரம் மன்னரால் 11 வயதில் பாரதி. ஓகே கரெக்டு. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம் இந்தியான்றது நூல் இல்லை, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது நியூஸ் பேப்பர். ஓகேங்களா. அதில் வந்து வேலை செஞ்சுருப்பார். அப்போ 1, 3 மட்டும்தான் சரி. மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை. இவ்வடிகள், அதாவது மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை அப்படின்னு பாடலை பாடியவர் தாராபாரதி. 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 6ஆம் நிலை, 5ஆம் நிலை பொறுத்துக்க பூவின் நிலைகள். ஃபஸ்ட்டு 7ஆம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை. ஓகேங்களா. முகை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் நிலை வந்து பார்த்தீங்க. 4ஆம் நிலை என்னது? மலர். 5ஆம் நிலை வந்து என்னது? வி. 6ஆம் நிலை வந்து அலர். ஓகேங்களா. இது எப்படி சொல்லுவாங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 நிலைகளை குறிச்சிருப்பாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஓகேங்களா. கைம்பொருள் என்ற சொல்லின் பொருள். கைம்பொருள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கைம்பொருள்
உழைப்பு அப்படின்றதான் கைம்பொருள் என்பதற்கான சொல்லின் பொருள். பின்வருவற்றில் நிலையான செல்வம் எது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஊக்கம்தான் அது நிலையான செல்வம். கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் மீனவர்கள் தலைவனாக வணங்குவது எது? கடலுக்கு மீன் பிடிக்கும் செல்லும் மீனவர்கள் தலைவனாக வானத்தை தான் வணங்குவாங்க. ஓகேங்களா? வினையை தேர்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தேசிய கவிஞர் சுப்பிரமணியன் பாரதியார். புரட்சி கவிஞர் சுப்பரத்தினம் பாரதிதாசன். கவிஞர் அப்படின்றதான் பொருந்தாதது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் கவிஞர் யார் அப்படின்னு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை என்ன அப்படின்னா கன்னி அப்படின்றத 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. களம் அப்படின்னா கப்பல். இந்தியாவில் நூலகங்கள் முதன்மையானது எது அப்படின்னா கல்கத்தா தேசிய நூலகம். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். அடுத்தது காவேரி நாடான் திகிரி போல் பொறுக்கட்டு மேரு வளம் திரிதலான் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இருப்பார். அடுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் யார்? ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சக்திவேல் அப்படின்றவர் தான் நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்துருப்பார். பொறுத்துக பார்த்திங்கன்னா அழினா கருணை, ஆழினா கடல், அலர்னா மலர்தல், மேரு இமயமலை. ஓகேங்களா? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னா பாமர மக்கள் கவிஞர். பாமர மக்களின் கவிஞர். அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியானதை கண்டறிய. விளை அப்படின்றது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா விளை அப்படின்னா உண்டாக்குதல். ஓகேங்களா? விளை அப்படின்னா விரும்புதல். ஓகே, இதுதான் சரியான ஆன்சரு. கீழ்கண்டவற்றில் எதுவும் மா எனும் சொல்லின் பொருள் அல்லாதது அப்படின்னு சொல்லிக்கோங்க. அறிவு, அழகு, வயல், வண்டு. ஸோ அறிவு, அழகு இதெல்லாம் வரணும். ஓகேங்களா? இது மட்டும்தான் பொருந்தாதது. 2 மட்டும்தான் என்னது பொருந்தாதது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காமராசர் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் செய்த முதல் பணி எது? மூடப்பட்டிருந்த பள்ளிகளை திறக்க ஆணையிட்டார். இதுதான் 5000 பள்ளிகளை திறக்க ஆணையிட்டிருப்பார். ஓகேங்களா? முடியரசனின் இயற்பெயர் என்னது? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசனின் இயற்பெயர் என்னது? துரைராசு. கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் எது? வீரக்காவியம், காவியப்பாவை, பூங்குடி, தேன்மலை அப்படின்றது அவர் எழுதாத நூல். யாமறிந்த புலவர்களில் யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் என்று தமிழின் மொழியுமையை கொண்டு வியந்தவர் யார் அப்படின்னா பாரதியார். சேர்த்து எழுதுக. வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிக சாத்து, வணிக சாத்து. அடுத்து பொறுத்துக. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பின் வலியது உயர்நிலை. அக்தில்லாருக்கு. ஓகே, இதில் அன்பின் வலியது அப்படின்னா உயர்நிலை. ஓகே, அடுத்து அக்தில்லாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்தில்லாருக்குன்னா என்புதூள். அன்புடையார் அப்படின்னா என்ன வரும்? என்பும் உரியர். அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏதான் ஏவா 2 4 1 3. ஓகே, அப்போ ஏதான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து நேர்மையாக பாராட்டும் நூல்களில் சரியானதை தேர்க. நேர்மையை பாராட்டும் நூல்களில் சரியானதை தேர்க. நேர்மையை பாராட்டும் நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் மற்றும் பட்டினப்பாலை. ஸோ எந்த நேர்மையை பாராட்டுது அப்படின்னா அதாவது அந்த வணிகர்களுடைய நேர்மையை பாராட்டும்ல. அதாவது கொடுப்பதும் வாங்குவதும் அதிகமாக வாங்க மாட்டாங்க, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுதான் வணிகர்களின் நேர்மையை பாராட்டும் சரியான நூல்கள் எது அப்படின்னா திருக்குறள் மற்றும் பட்டினப்பாலை. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் எனும் பாடல் வரிகளுக்கு துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும் எனும் பாடல்களுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்த 70வது கொஸ்டின் பாருங்கள். ஆ இ ஊ ஆகிய 3 சுற்றெழுத்துக்கள் ஆகும். ஆமாம், 3மே சுற்றெழுத்துக்கள் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொலைவில் உள்ளதை குறிக்கும் சுற்றெழுத்து என்னது? தொலைவில் உள்ளவற்றை குறிக்கும் சுற்றெழுத்து அங்கே, அவர், அவள் அப்படின்னு வரும் இல்லையா? அதனால் ஆன்றது வரும். அருகில் உள்ளவற்றை குறிக்கும் சுற்றெழுத்து ஊ. அப்போ இங்கே, இவர் அப்படின்னு சொல்லி வரும், ஈ வரும். தொலைவில் உள்ளவற்றுக்கும் அருகில் உள்ளவற்றுக்கும் இடையே உள்ளதை குறிக்கும் சுற்றெழுத்து ஊன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது 3மே தவறு. டி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து அழகின் சிரிப்பு, குழந்தை செல்வம்,
பாவியக்குத்து, கண்ணன் பாட்டு நூல்கள். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நூல் ஆசிரியர்கள். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அழகின் சிரிப்பு யார் எழுதுனது? பாரதியார் வந்து எழுதியிருப்பார். அடுத்து வந்து குழந்தை செல்வம் கவிமணி தேசிய விநாயகர் வந்து இந்த பாடல் எழுதியிருப்பார். பாவியக்குத்து பாவலர் பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பார். கண்ணன் பாட்டு யார் எழுதியிருப்பார்? பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். தமிழின் முதல் காப்பியம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் தான் அப்படின்னு நினப்போம். இல்லை, தமிழின் முதல் சமய காப்பியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை. ஆனால் தமிழின் முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம். தமிழின் முதல் சமய காப்பியம் எது அப்படின்னா மணிமேகலை. கல் ப்ளஸ் ஏரி அப்படின்னா களம் ப்ளஸ் ஏரி அப்படின்னா களன் ஏரி. ஓகேங்களா. அடுத்து வந்து தமிழக அரசு எந்த நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? தை 2ஆம் நாள். தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள். தை 1ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ளது என்ன வலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கத்தும் குயிலோசை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபு வலுவா? கரெக்டு, மரபு வலு தான் வந்து இது இருக்குது. கத்தும் குயிலோசை இல்லை, கூவும் குயிலோசைன்னு தானே வரணும். ஸோ கத்தும் குயிலோசை அப்படின்றதுனால என்னன்னா அது வந்து அந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஓகேங்களா. என்பதோல் போத்தா உடம்பு. பாடலில் என்பு என்பதன் பொருள் என்னது அப்படின்னா எலும்பு. ஓகேங்களா. மாமல்லன் என்னும் சிறப்பு பெயரை பெற்ற பல்லவ மன்னன் யார் அப்படின்னா மாமல்லன் அப்படின்னா அந்த மார்போரில் சிறந்தவன் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல அவங்க. யார்? முதலாம் மகேந்திரவர்மனுடைய மகன். யார்? முதலாம் நரசிம்மவர்மன். 8 7 6 1 2 3 1 2 3னா வந்து கா கா ஊ ஞா. ஓகே, இது வந்து 1. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 திரும்ப ஞா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஞா கூ. 6க்கு வந்து பார்த்திங்கன்னா சி வந்து 2 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஏவுக்கு வந்து 4, 8க்கு வந்து ஆ, 7க்கு வந்து ஏ, 6க்கு வந்து சு. ரைட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 4 3. 5 4 3னா என்னது? ரூ சா ஞா. ஓகே, 3 6 9. இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ தமிழ் எழுத்துக்களில் வந்து 1னா வந்து கா, 2னா ஊ, 3னா ஞா, 4னா சா, 5னா ரூ, 6னா சு, 7னா ஏ, 8னா ஆ, 9னா கு, 10னா கா போட்டு பக்கத்தில் 0 வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை முன்னே ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் அந்த கொஸ்டின்லாம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து. நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் உண்டாகும் எழுத்து என்ன அப்படின்னா நா. இந்த நா வந்து நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதியை தொடும். ஓகேங்களா. ஆ ப்ளஸ் உருவம் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆ ப்ளஸ் உருவம் என்பதை சேர்த்துள்ளது கிடைப்பது என்ன அப்படின்னா அவ்வுருவம். ஆ உருவம் அப்படின்றது அவ்வுருவம். இந்த உருவம் அப்படின்ற வார்த்தை அப்படியே வராது இல்லையா. ஸோ ஆ உருவம் அப்படின்றது. கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியானது? கீழ்கண்டவற்றில் எந்த இணை வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலி சபதம், குழந்தை இலக்கியம்லாம் மேலே தான் பார்த்தோம், அது வராது. வாணிதாசன் வந்து குழந்தை செல்வம்ன்ற நூலாம் இதில். தாராபாரதி இது எங்கள் கிழக்கு எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தாராபாரதி. தை முதல் நாளில் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தினம் கொண்டாடப்படுது. மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் அறுவடை திருநாள் இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அதாவது 2மே தவறு தான். ஓகேங்களா. தை 2ஆம் நாள், தை முதல் நாள் தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் அறுவடை திருவிழாவாக நம்ம கொண்டாடுவோம் கிடையாது. அது வந்து மலை கடவுளை வணங்கும் நோக்கில் வந்து இந்த கடைசி நாள் எது போகி பண்டிகை அன்னைக்கு இந்திர விழாவாக வந்து கொண்டாடுவாங்க. அவ்வளோதான். ஒரு சின்ன அந்த கட்டத்தில் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படாதவை எது அப்படின்னா குதிரை எங்கேருந்து இறக்குமதி செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அரேபியாவிலேருந்து இறக்குமதி செஞ்சுருந்துருப்பாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற அறிவியல் அறிஞர் கலிலியோ கருத்து இடம் பெற்ற நூல் எது அப்படின்னா திருவள்ளுவர் மாலை. கபிலர் எழுதியிருப்பார். அடுத்து சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியல், உகரம், குற்றியல், இகரம், ஐகர குறுக்கம், அவுகர குறுக்கம், அகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்.
பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை அப்படின்னா ஔவையாருடைய அறிவுரை. தம் ஒத்தாயத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பெற்றவர் யார் அப்படின்னா நெல்லை சு.முத்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்ற நூலில் எழுதியிருந்திருப்பார். கூற்று 1. பாவலர் தமிழிலும் தமிழ் சிட்டு தேன்மொழி ஆகிய இதழ்களை நடத்தினார். ஓகே. கொய்யாக்கனி நூறாசிரியம் பாவிய கொத்து ஆகிய நூல்களை இயற்றி தமிழ் உணர்வையும் தனித்தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் தான். ஓகேங்களா. ஸோ இது என்னது, ஒன்று மட்டும் தான் சரி. பாவலர் தமிழ் நிலம் தமிழ் சிட்டு தேன்மொழி ஆகின்ற இதழ்களை நடத்தியிருப்பார். கொய்யாக்கானி நூறாசிரியம் பாவிய கொத்து ஆகிய நூல்கள் ஆனால் தமிழ் உணர்வையும் தனித்தமிழையும் பரப்பிய பாவலர் இவர் கிடையாது. ஓகேங்களா. பரப்பியவர் இவர் தான். ஆனால் இங்கே பாவலர் மணின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் தவறு. பாவலர் மணி வாணிதாசனுடைய வேறு பெயர் பாவலர் ஏறு பாவலர் மணி அப்படின்றது தான். ஓகேங்களா. ஆனால் தமிழையும் தமிழ் உணர்வை பரப்பியவர் இவர் தான், பாவலர் பெருஞ்சித்திரனார். பிரித்தெழுதுக இல்லாதது இயங்கும் அப்படின்னா இல்லாதது ப்ளஸ் இயங்கும் அப்படின்றது எது, சி தான் ஆன்சரு. அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா லிலியன் வாட்சன் அப்படின்றவர் எழுதியிருப்பார். ஸோ அடுத்து பிரித்தெழுதுக தவறானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னா ஸோ மற்ற எல்லாமே ரைட்டாக இருக்கும். வாசல் ப்ளஸ் அது வாசல் இதுன்னு தானே வரணும். தேசம் இது தேசம் ப்ளஸ் இது பூக்காடு பூ ப்ளஸ் காடு கை ப்ளஸ் தடி கைத்தடி. ஸோ தவறானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னா வாசல் ப்ளஸ் இதுன்னு தானே வரணும். ஸோ அப்போ இதுவே தவறானது தான். பின்வரும் ரூல் ஸ்கல்ப்சர் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்கள். ஸ்கல்ப்சர் அப்படின்னா என்னது, சிற்பங்கள். ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாய்மானவர் திருச்சியை ஆண்ட யாரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். அதாவது விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருப்பார். முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொற்கள் கண்டறிய முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கருவி அப்படின்றதுல முதல் எழுத்து இடம்பெறலை. ஓகேங்களா. முதல் எழுத்து இடம்பெறாத சொற்கள். அடுத்து ஐம்பூதங்களையும் தொல்காப்பியர் வழி நின்று வரிசைப்படுத்துக. அதாவது நிலம், நெருப்பு, ஃபஸ்ட்டு கீழே நிலம் வரும், நிலத்துக்கு மேலே நெருப்பு வரும், நெருப்புக்கு மேலே நீர், நீருக்கு மேலே காற்று, காற்றுக்கு மேலே ஆகாயம். இது பாரதியாரை தமிழ்நாட்டு கவிஞர் என்று யாரிடம் கூறினார். அதாவது ராஜாஜி காந்தியிடம் கூறியிருந்திருப்பார். அசதி அப்படின்னா அசதினா என்னது, அசதி. ஓகே. சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அசதி அப்படின்னா ஊக்கம், மறை பவளம், திங்கள் நிலவு, அறம் தர்மம். ஸோ இது 3 4 தான் என்னது சரியானது. பி தான் எனக்கு ஆன்சர். அடுத்து பின்வரும் நூற்றுள்ள ஆசாரக்கோவை பற்றி ஆராய. இதன் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசிரியர் பிறந்த ஊர் கயத்தூர். 11 கீழ்க்கணக்கு நூல். சிறந்த 10 அறிவுரைகளை கூறும் நூல். ஸோ இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 சரி. ஓகேங்களா. சிறந்த 10 அறிவுரைகள்லாம் கூறாது, சிறந்த 8 அறிவுரைகளை கூறும் நூல் தான் எனது ஆசாரக்கோவை. 100 பாடல்கள் இருக்கும். சரியாக பொருந்தி உள்ளதை கண்டறிய. சரியாக பொருந்தி உள்ளது இயல் தமிழ் உள்ளம், இசைத்தமிழ் எண்ணம், கவிதை தமிழ் துளிப்பா, உரைநடை புதினம் அப்படின்றது ரைட்டு. ஓகேங்களா. இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்குமா, இசைத்தமிழ் தான் உள்ளத்தை மகிழ்விக்குமா, அது இல்லை. அடுத்து தமிழ் கவிதைன்றது துளிப்பா. அப்போ சி அண்ட் டி தான் ரைட்டு. ஓகேங்களா. அதாவது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் வாழ்வில் நிறைக்கரைகளை சுட்டி காட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழ்கண்ட எவ்வரிசையில் இளங்கோவடிகள் இயற்கையை வாழ்த்துகிறார். எவ்வடிகள் திங்கள் ஞாயிறு மலை அப்படின்னு சொல்லி வாழ்த்து இருந்திருப்பார். ஓகேங்களா. ஓகே நண்பர்களே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நண்பர்களே, பாய்.